1 வயதிலிருந்து 3 வயது உள்ள குழந்தைகளுக்கான பற்களின் பராமரிப்பை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு பால் குடிக்க வச்சு தான் தூங்க வைப்போம். பால் பாட்டில்லையோ சிப்பர்லேயோ ஏதோ ஒரு வகையில் பால் குடிக்க வைப்போம். குழந்தைகளுக்கு 6லிருந்து 7 மாதங்களிலே பற்கள் முளைச்சிடும். 2 வயதில் எல்லா பல்லும் முளைச்சிடும். நாம் எந்த வகையான உணவு சாப்பிட கொடுத்தாலும் சொத்தைப்பல் வரும். சர்க்கரையோ இனிப்போ இல்லாமல் பால் கொடுத்தாலும் எந்த உணவு கொடுத்தாலும் உணவுப் பொருட்கள் பற்களில் தங்கும் பொழுது சொத்தைப்பல் உருவாகும். சொத்தைப்பல் கருப்பாக இருக்கும். பால் பல்ல சொத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளையாக இருக்கும். பிறகு பற்களை கிருமிகள் அரிக்கும். கொஞ்ச நாள் ஆக பற்கள் மஞ்சள் ஆகும். பிறகு சொத்தையினால் பல்லின் அளவை குறைந்துவிடும், கருப்பாகவும் ஆகிவிடும். இன்னும் சொத்தை அதிகமாகும் பொழுது பற்கள் சின்ன சின்னதாக உடைந்து பற்களுடைய வேர்பகுதி மட்டும் மீதி இருக்கும். பால் பல் தானே, பால் பல் விழுந்துட்டு புதுப்பல் வந்துடும்னு கவனிக்காமல் இருக்காதீங்க. குழந்தைகளுக்கு முன்பல் விழுந்து முளைப்பதற்கு 8 வயதாகும். 8 வயதுனா 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. குழந்தைகளுக்கு 5லிருந்து 6 வயதிலே அவங்க சுயமரியாதையை எதிர்பார்ப்பாங்க. இயற்கையாகவே எல்லாருக்கும் தன்னுடைய தோற்றம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. முன்பல் சொத்தையாக இருக்கும் பொழுது மன ரீதியாக பாதிக்கும். சொத்தைப்பல் கருப்பாக இருப்பதனாலும் உடைந்து இருப்பதனாலும் பல்லை பார்த்து யாரும் கிண்டல் செய்வாங்கன்னு சிரிக்க கூட தயங்குவாங்க. எல்லோரும் பழக யோசிப்பாங்க. வளர்ற குழந்தைக்கு இந்த மாதிரியான மனநிலை இருக்கக்கூடாது. இதனால் சொத்தைப்பல் வராமல் கவனிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சொத்தைப்பல் வராமல் இருக்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு முன்பல்ல சொத்தை வருதுன்னா அது பேரண்ட்ஸோட தவறு தான். குழந்தைகளுக்கு வாய் கொப்பளிக்கலாம் தெரியாது. குழந்தைகளை பார்த்துக்கிற பேரண்ட்ஸோ அல்லது கேர்டேக்கரோ தான் வாய் பராமரிப்பை கவனிக்க வேண்டும். குழந்தைகள் பாட்டிலில் பால் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. இல்லை ஏதோ ஒரு வகையில் பால் கொடுத்து தூங்க வைப்பாங்க. ஏதோ ஒரு வகையான உணவு சாப்பிட வைத்து தூங்க வைப்போம். குழந்தை தூங்க போகுதுன்னு தெரிஞ்சால் பால் பாட்டில் எடுத்துகிட்டு தண்ணீர் பாட்டிலில் கொடுங்க. இல்லை கொஞ்சம் தண்ணீரை குடிக்க வச்சு தூங்க வைங்க. குழந்தைங்களுக்கு எதை சாப்பிட கொடுத்தாலும் கடைசியாக தண்ணீர் குடிக்க வைங்க. இதனால் ஓரளவு சொத்தைப்பல் வராமல் தடுக்க முடியும். குழந்தையின் பற்களை க்ளீன் பண்ணுவதற்காக ஃபிங்கர் டூத் ப்ரஷ்லாம் இருக்குது. இதில் தினமும் குழந்தைக்கு பல்லை க்ளீன் பண்ணலாம், நாக்கையும் சுத்தம் செய்யலாம். ஃபிங்கர் டூத் ப்ரஷ் சாஃப்டாக சிலிக்கான் மெட்டீரியலில் இருக்கும். இதை பேரண்ட்ஸோ இல்லை கேர்டேக்கரோ உங்கள் விரலில் போட்டு லேசாக பற்களை க்ளீன் பண்ணாலே போதும். குழந்தையோட பற்களில் சுலபமாக சுத்தம் செய்ய முடியும். நீங்களே குழந்தையின் வாயில் தண்ணீர் வச்சு சுத்தம் செய்யலாம். குழந்தைகளின் பற்களில் எந்த உணவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். 2.5 வயது இல்லைனா 3 வயதில் குழந்தைகளுக்கான டூத் ப்ரஷ்ஷை கொடுக்கலாம். கிட்ஸ் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். 3 வயதுள்ள குழந்தைகளுக்கு பற்களை எப்படி பராமரிக்கலாம்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மறக்காமல் கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.